We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல அதிக விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக இழந்த அணிகள்ல முதல் இடத்துல இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். டோட்டலா 23 விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் ரெண்டுமே சுமாரா தான் இருக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்துல டே மேட்சா நடக்க போகுது. டே மேட்ச்ல எப்பவுமே சேப்பாக்கத்துல பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சென்னை டீம்ல பாத்தீங்கன்னாலும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுடைய பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல லாஸ்ட் மேட்ச் போல நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 53 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 10th மே சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அதில் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 6 மேட்ச்ல மோதி இருக்காங்க. அதுல 3-2 லக்னோ டீம் லீட் பண்றாங்க. ஒரு மேட்ச் ரெயின் நல்லா கேன்சல் ஆயிருச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 3 தடவை மோதி இருக்காங்க. 2-1 இதுலயும் லக்னோ டீம் தான் லீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணதுல 2 டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா CSK அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 86 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 55 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 64% இருக்கு. IPL டீம்ஸ்லயே ஹோம் கிரவுண்ட்ல நல்ல வின் ரெக்கார்ட் வச்சிருக்கிற முதல் அணியா சென்னை டீம் தான் இருக்கு. இதுவே லக்னோ பார்த்தோம்னா இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு டீசென்ட் சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ் இருக்கும். குறிப்பா டே மேட்சஸ்ல இருக்கும். லாஸ்ட் டைம் நடந்த டே மேட்ச் அதாவது குஜராத் வர்சஸ் CSK இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிச் கண்டிஷன் ரொம்பவே ட்ரையா இருந்தது. அந்த அளவுக்கு வாட்டரிங்லாம் பண்ணல. அதனாலே பாத்தீங்கன்னா விக்கெட் ட்ரையா இருந்ததால பேட்டர்ஸ்னால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஃபர்ஸ்டா பேட் பண்ண CSK 158 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பிச் செட்டில் ஆயிருச்சு. சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ட்ரையா இல்லாம பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி பிச்சை அமைக்கலாம். டாஸ் ரன் பார்த்தோம்னா இங்க நடந்த டே மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகல. லாஸ்ட் டைம் நடந்த 5 டே மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாஸ் பண்ண கேப்டன் 3 முறை பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, 2 முறை பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்டா இங்க நடந்த 5 டே மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஒரு மேட்ச்லயும் பேட் செகண்ட் பண்ணவங்க 4 மேட்ச்லயும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161 இருக்கு. 2 இன்னிங்ஸ்லயும் பேட்டர்ஸ் டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 177 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 32 இருக்கு. இது நல்லா இருக்கு இங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்டா நடந்த 5 டே மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. ரன் ரேட் 7.6 இருக்கு. இங்க டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. சென்னை டீம் 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க பவர் பிளே ஓவர்ஸ்லேயே. மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 8.3க்கு. டெத் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 10 இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.2 தான் இருந்துச்சு. பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3 விக்கெட் இங்க இழந்திருந்தாங்க சென்னை டீம் குஜராத் டீமுக்கு பிளே பண்ணும்போது. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. ரன் ரேட் 8.2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 7.7க்கு ட்ராப் ஆயிருக்கு. பிச் செட்டில் ஆகல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ட்ரையா இருக்கு. பிச் செட்டில் ஆகல அப்படிங்கும்போது செகண்டா பவுல் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் 11.4 இருக்கு.
விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.4 இருக்கு. அது மட்டும் இல்லாம பவர் பிளே ஓவர்ஸ்லயும் கன்சிடரபிள் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.6 இருக்கு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓபனர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் அப்ராக்சிமேட்டா 70 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 55 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% வந்திருக்கு. இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் இங்கேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் அப்ராக்சிமேட்டா 70 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 49 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஆவரேஜ் பார்த்தோம்னா 39, ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நல்லா இருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும் போதும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 8% வந்திருக்கு. இங்க இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பிச் கண்டிஷன் ட்ரையா இருக்கு. அப்படிங்கும் போது ரெண்டு இன்னிங்ஸ்லுமே ஸ்பின்னர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் செகண்டா பேட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் பிச் கண்டிஷன் வந்து செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பேட்டர்ஸ் தான் சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த பிச் கண்டிஷன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். எக்ஸ்பர்ட் சொல்றதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா டே மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 50% ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 50% ஸ்பின்னர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் விக்கெட்ஸ் அதிகமாக பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது வெறும் 8 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒன்னா பிச் வந்து செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் விழுகாது. பேட்டர்ஸ் தான் சப்போர்ட்டிவா இருக்கும். ஒருவேளை பிச் கண்டிஷன் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படிங்கும்போது அது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசா செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியில மேபி அந்த ஆஃப் கட்டர்ஸ், லெக் கட்டர்ஸ் போடுற ஸ்லோ பால் வேரியேஷன் போடுற பவுலர்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 6 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்தந்த விக்கெட்லாம் பிச் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சோ அந்த போட்டியிலலாம் செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். சென்னை டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா டிசி டீமை 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. வரக்கூடிய 4 மேட்சும் ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவல் பிரிவிஸ், சிவம் துபே, ஜாமி ஓவர்டர்ன், அகில் ஒசைன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குஜப்னீத் சிங். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா இம்பாக்ட் பிளேயருக்கான தேவை ஏற்படலை. ஏன்னா செகண்டா பேட் பண்ணும்போது 2 விக்கெட் இழப்பிலேயே டார்கெட்டை ரீச் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சிவம் துபே தான் இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், அகில் ஒசைன். மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமது, அகில் ஒசைன், ஜாமி ஓவர்டர்ன், குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ், ஜாமி ஓவர்டர்ன் அண்ட் குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸ்ல அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு பார்த்தோம்னா 5 மேட்ச் பிளே பண்ணி எக்ஸாக்டா 200 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 50 அடிச்சிருக்காரு. ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் டீசெண்டா இருக்கு. 27 இருக்கு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை கிரவுண்ட்ல சுமாரா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. இந்த சீசன்ல குறிப்பா நைட் கேம்ல செஞ்சுரி அடிச்சங்காட்டிக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல முகமது ஷமி அண்ட் ஷாபாஸ் அகமத் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 4 மேட்சஸ் பேட் பண்ணி 183 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 50, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னாலும் ஆவரேஜ் நல்லா இருக்கு. 49 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல ஷாபாஸ் அகமத் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஊர்வில் பட்டேல், சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா இவருக்கு லோவா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் டிவல் பிரிவிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. 3 மேட்சஸ் பேட் பண்ணி 57 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 115 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல எடன் மார்க்ரம் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சிவம் தூபே பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது ஷமியோட பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜாமி ஓவர்டன் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசி டீமுக்கு இந்த சீசன்ல தான் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அகில் ஒசைன் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நூர் அகமத் லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ஹெட் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அன்ஷுல் கம்போஜ் பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸ்ல டோட்டலா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகேஷ் சௌத்ரி சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவா இருக்கு. கடைசியா குஜப்னீத் சிங் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா லக்னோ டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. தொடர் தோல்விக்கு அப்புறமா லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமை ஜெயிச்சிருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அடுத்ததா லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், அர்ஷின் குல்கர்னி, நிக்கோலஸ் போரன், ரிஷப் பண்ட், எடன் மார்க்ரம், அக்ஷத் ரகுவன்ஷி, ஹிமத் சிங், ஷாபாஸ் அகமத், திக்வேஷ் ரத்தி, முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் அண்ட் மயங்க் யாதவ். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ஹிமத் சிங் அவருக்கு பதிலாக மயங்க் யாதவ் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு செகண்டா பவுல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ். மிடில் ஓவர்ஸ்ல ஷாபாஸ் அகமத், திக்வேஷ் ரத்தி, மயங்க் யாதவ், முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் அண்ட் முகமது ஷமி. இதுல பிரின்ஸ் யாதவ் அவர் பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெத் ஓவர்ஸ்ல. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவரா இருக்கு. சென்னை டீமுக்கு 7 மேட்சஸ்ல பேட் பண்ணி 110 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா 30 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு சுமாரா பர்ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் இவர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆவாரு. சென்னை டீம்ல எப்பவுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா சென்னை டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் அகில் ஒசைன் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சிவம் தூபே அவருடைய பால்லையும் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. தூபையோட பால் பார்த்தோம்னா 3 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன் அடிச்சு அதுலயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அர்ஷின் குல்கர்னி இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. அடுத்ததா நிக்கோலஸ் போரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. சென்னை டீமுக்கு 32 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 40 ஆவரேஜும் இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல நூர் அகமத் அவருடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 12 தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்கு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹன்ஷுல் கம்போஜ், அகில் ஒசைன், ஜாமி ஓவர்டர்ன் அண்ட் சிவம் தூபே இந்த 4 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல சிவம் தூபேயோட முதல் பால்லே அவுட் ஆயிருக்காரு நிக்கோலஸ் போரன். நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. சென்னை டீமுக்கு பார்த்தோம்னா 49 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 27 இருக்கு ஆவரேஜ், டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல சன்னமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சன்னமன் பவுலரா நூர் அகமத் இருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா
இவர் அகில் ஒசைன் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நூர் அகமதுடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. 100க்கு கீழே இருக்கு ரிஷப் பண்ட்க்கு. அடுத்ததா ஏடன் மார்க்ரம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், இவருக்கு ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. சென்னை டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா சென்னை டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அகில் ஒசைன் அவருடைய பால்ல பார்த்தோம்னா ஒரு முறையும், நூர் அகமதுடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நூர் அகமதுடைய பால்ல பார்த்தோம்னா 100க்கு கீழே இருக்கு. அடுத்ததா அக்ஷத் ரகுவன்ஷி இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. அதே போல தான் ஹிமட் சிங்க்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அகமத் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. சென்னை டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா சென்னை டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் இருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா திக்வேஷ் ரத்தி இவர் பார்த்தோம்னா சென்னை டீமுக்கு ஒரு மேட்ச்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி சென்னை டீமுக்கு 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. கடைசியா மயங்க் யாதவ் இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா சென்னை டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல பிளே பண்ணாங்க அப்படிங்கும்போது இன்னுமே அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். லக்னோ டீமுடைய பேட்டர்ஸ் அதிகமா இந்த சீசன்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அதே சமயம் சென்னை டீமுடைய ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால ஸ்பின் விக்கெட்ல பிளே பண்ணாங்க அப்படிங்கும்போது சென்னை டீமுக்கு தான் வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கு. மற்றபடி லக்னோ டீம் வின் பண்ணோம் அப்படின்னா டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்லோ விக்கெட் அப்படிங்கும்போது அந்த டீமுடைய ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த போட்டியில வின் பண்ண முடியும். கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இருக்காங்க. ஒருவேளை இந்த போட்டியில சிஎஸ்கே செகண்டா பேட் பண்றாங்க, பிச் ஸ்லோ ஆகலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். விக்கெட் ஸ்லோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் கமெண்டேட்டர் சொல்கிறத வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். இதுவே நிக்கோலஸ் பூரன் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 மேட்சை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் ஸ்லோ விக்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நூர் அகமத் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது மட்டும் இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி சேஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் மிச்சல் மார்ஷ். இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் மஸ்ட் பிக்காக இருக்காரு. மிச்சல் மார்ஷ் நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவராக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில ஃபிளாட் விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லக்னோ சேஸ் பண்றாங்க, ஒரு 150 160 தான் டார்கெட் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம்னா நம்ம இவரை தாராளமா சூஸ் பண்ணலாம். அந்த சமயத்துல அந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது சேஸ் பண்ணும்போது. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் டீவல் பிரெவிஸ் அண்ட் கார்த்திக் சர்மா இருக்காங்க. டீவல் பிரெவிஸ் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. பட் கார்த்திக் சர்மா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் டாப் ஆர்டர்ல கிளம்பிறங்கிட்டு வராரு, நம்பர் 4 ஸ்பாட்ல கிளம்பிறங்கிட்டு வராரு. ஸோ கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா இவரை கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா இப்போதைக்கு நாம ஏடன் மார்க்ரம் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாமி ஓவர்டன், சிவம் தூபே அண்ட் ஷாபாஸ் அகமத் இருக்காங்க. சிவம் தூபே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இந்த சீசன்ல பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல, பட் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அதனால ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சிஎஸ்கே ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது. ஜாமி ஓவர்டன் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியில் டீம் காம்பினேஷனை பொறுத்து இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷாபாஸ் அகமத் இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். சிஎஸ்கே டீமில் நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ், நூர் அகமத் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இதில்
நூர் அகமத் அவர் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கார். அன்ஷுல் கம்போஜ் ஆகட்டும், பிரின்ஸ் யாதவ் ஆகட்டும், அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அகில் வசேன், முகமது ஷமி அண்ட் திக்வேஷ் ரத்தி இருக்காங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது அகில் வசேன் அண்ட் திக்வேஷ் ரத்தியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே சமயம் லக்னோ டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க, விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கும்போது முகமது ஷமியும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், நூர் அகமத் அண்ட் மிச்சல் மார்ஷ் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிச் கண்டிஷனை கன்சிடர் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாட் சேஃபஸ்ட் பிக்கா இருப்பாரு. குறிப்பா சேஸ் பண்றாங்க சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது இவர் சேஃபஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. ஒருவேளை விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகலை அப்படிங்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதே சமயம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நூர் அகமத் இவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். சஞ்சு சாம்சன் டே மேட்ச்ல கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஃபர்ஸ்ட் 4 overs ஸ்லோ விக்கெட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்றபடி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது தாராளமாக அவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மிச்சல் மார்ஷும் அதே மாதிரி தான் ஃப்ளாட் விக்கெட் அப்படிங்கும்போது சூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி சென்னை டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்லையும் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்க்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.